क्लास 4 सूर्य किरण बुक लेसन 11 कहे कुछ सुने कुछ से समथिंग बट लिसन समथिंग एल्स சொன்னது ஒன்று கேட்டது வேற ஏதோ. இந்த லெசனில் இவர் தான் பிரகாஷ் பாபு. இவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருக்கு காது நல்லா கேட்காது, ரொம்ப கத்தி பேசினா தான் இவருக்கு கேட்கும். இவரோட ஒய்ஃப் இது. இவங்களோட நெய்பர் தான் பண்டித் தீனாநாத். இவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ பிரகாஷ் பாபு போய் இவர்கிட்ட பேச போகிறாரு. இந்த லெசனில் அது ஒரு காமெடியாக இருக்கும் இந்த ஸ்டோரி. பார்க்கலாமா? पाठ का उद्देश्य एम ऑफ द लेसन जीवन में हास्य व्यंग्य के महत्व को समझना. லைஃப்பில் சர்க்காசமோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த லெசனோட எய்ம். சர்க்காசம்னா நையாண்டித்தனம், கொஞ்சம் காமெடி சென்ஸும் வேணும்ல லைஃப்பில், என்ன போரிங்காக இருக்கும்ல. पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. क्या आपके घर में कोई ऊंचा सुनने वाला व्यक्ति है? என்ன உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப கத்தி பேசினாதான் காது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி பர்சன் யாராவது இருக்காங்களா? आप उनसे किस प्रकार बातें करते हैं? நீங்கள் அவங்கக்கிட்ட எதை மாதிரி பேசுவீங்க? அதாவது சத்தமாக தானே பேசணும், அவங்களுக்கு காது கேட்காது. ஸோ நம்ம கத்தி தான் பேசணும். प्रकाश बाबू बातूनी स्वभाव के थे. प्रकाश बाबू ரொம்ப டாக்கட்டிவ் பர்சன். அதாவது அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற டைப். இவர் தான் பிரகாஷ் பாபு. வே ஊஞ்சா பி சுன்தே தே. அவருக்கு காதும் ரொம்ப கேட்காது, சத்தம் போட்டு பேசினாதான் கேட்கும். ஜிஸ்ஸே பி பாத் கத்தே தோ பஸ் ஸ்வயம் போல்தே ஜாத்தே தே. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரோ அப்போ என்ன பண்ணுவார்? தானே பேசிக்கிட்டே இருப்பார். ஹி ஹிம்செல்ஃப் கீப்ஸ் ஆன் டாக்கிங். அதாவது லிசன் பண்ண மாட்டார் மற்றவங்க பேசுகிறத. बिकॉज அவருக்கு காது ப்ராப்ளம்ல, அதனால. उनकी इसी आदत से सभी लोग उनसे कतराते थे. அவருடைய இந்த ஹேபிட்னால, இந்த பழக்கத்தினால எல்லா மக்களும் அவரை பார்த்தாலே எஸ்கேப் ஆயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஐயோ பிரகாஷ் பாபு வராரு அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. एक बार उनके पड़ोसी पंडित दीनानाथ बीमार पड़ गए. ஒரு முறை அவருடைய நெய்பர் பண்டித் தீனாநாத் அவருக்கு உடம்பு சரியில்லை. पड़ोसीना नेबर, பக்கத்து வீட்டுக்காரங்க. प्रकाश जी की पत्नी ने कहा. प्रकाश जीயோட वाइफ, पत्नीना वाइफ, அவங்க சொன்னாங்க. एक बार पंडित जी का हालचाल तो पूछावो. ஒரு முறை பண்டித்தோட வெல்பீயிங், நலம் போய் கேட்டுட்டு வாங்க, எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. पड़ोस की बात है न जाने पर बुरा लगता है. இது வந்து பக்கத்து வீட்டு சமாச்சாரம். ஸோ न जाने पर போகலன்னா ரொம்ப தப்பா போயிடும். இட் வில் பிகம் பேட் இஃப் யூ டோன்ட் கோ. படோசி தோ வஹி ஹை ஜோ சுக் துக் மே சாத் தே. நெய்பர்னா யாருன்னா அவங்க தான் நமக்கு சுகத்திலையும் துக்கத்திலையும் கூடவே இருக்கிறவங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறா? பிரகாஷ்ஜியோட ஒய்ஃப் வந்து பிரகாஷ்ஜிகிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க, நெய்பர் எவ்வளோ முக்கியம் அது மாதிரி சொல்கிறாங்க. பிரகாஷ்ஜி போலே सुनाई तो मुझे देता नहीं और वे ठहरे बीमार आदमी. அதுக்கு பிரகாஷ் ஜி சொல்றாரு, எனக்கு அவ்வளவா காது கேட்காது, அவர் வேற உடம்பு சரியில்லாத ஆளு. ஹி ஸ்டேஸ் சிக். அதாவது பண்டித் ஜி வந்து உடம்பு வேற சரியில்லை. உன்கி கம்ஜோர் ஆவாஸ் மை கைசே சுன் பாவுங்கா. அவரோட வீக்கான வாய்ஸை எனக்கு எப்படி கேட்கும்? how will I be able to hear his weak voice அப்படின்ட்டு பிரகாஷ் ஜி வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. எனக்கு காது கேட்காது, பண்டிட்ஜிக்கு வேற உடம்பு சரியில்லை, அவரோட வீக்கான வாய்ஸு எனக்கு எப்படி கேட்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. பத்னி நே உன்ஹே திலாசா தேத்தே ஹுவே கஹா. வைஃப் வந்து அவரை கன்சோல் பண்ணிட்டு சொல்றாங்க. चिंता की कोई बात नहीं है, बीमार आदमी से अधिक बातें तो करनी नहीं है, एक दो बातें कर वापस आ जाना. there is nothing to worry. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உடம்பு சரியில்லாத ஆள்கிட்ட அதிகமாக ஒன்றும் பேச தேவையில்லை. ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் பேசிட்டு நீங்கள் திரும்ப வந்துடுங்க அப்படின்ட்டு ஒய்ஃப் வந்து இவரை கன்சோல் பண்ணுறாங்க. பண்டித் தீனாநாத்தை கன்சோல் பண்ணுறாங்க. பிரகாஷ் ஜி நே பூச்சா. அதுக்கு பிரகாஷ் ஜி சொல்கிறாரு, பர் பூச்னா கியா ஹே பட் வாட் டு ஆஸ்க். என்ன கேட்குறது அவர்கிட்ட போய் பண்டித் கிட்ட அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு.
पत्नी ने कहा, அதுக்கு வைஃப் சொல்றாங்க, तुम पहले पूछना पंडित जी तबीयत कैसी है. நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, பண்டிட் ஜி how is your health, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேளுங்க. இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन to be asked. வைஃப் சொல்லி கொடுக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन. பிரகாஷ் ஜி ने फिर पूछा, அதுக்கு பிரகாஷ் ஜி திரும்ப கேக்குறாரு. इसके बाद क्या पूछूं, அதுக்கப்புறம் என்ன கேக்குறது. पत्नी बोली, वाइफ சொல்றாங்க, फिर यह पूछना खाने में क्या क्या मिलता है. அதுக்கப்புறம் you ask again, சாப்பிடுறதுக்கு என்னென்னலாம் கிடைக்குது, what do you get to eat. இதான் செகண்ட் क्वेश्चन. जब वे कुछ बताए तो कह देना ईश्वर करे काया पिया शरीर को लगे. அதுக்கு அவர் ஏதாவது பதில் சொல்வாரு, அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, பை காட்ஸ் கிரேஸ் நீங்க சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாமே உடம்புக்கு ஒத்துக்கணும், உடம்பு சரியாயிடணும், நீங்க சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் வச்சு உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடணும் அப்படின்ட்டு, உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லுங்க. चलते चलते यह भी पूछ लेना कि इलाज किसका चल रहा है. போக போக இதுவும் கேட்டுருங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், இலாஜ்னா ட்ரீட்மெண்ட் வந்து யார்கிட்ட போறீங்க அதையும் கேட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தபியத் கைசி ஹை, அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாப்பிட்றக்கு கான கேலியே கியா கியா மில்தா ஹை, சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குது. தேர்ட் கொஸ்டின் இதுதான், ட்ரீட்மெண்ட் வந்து யார்கிட்ட போறீங்க, इलाज किसका चल रहा है. सो इन द 3 क्वेश्चंस. बताने पर कहना जल्दी आराम मिल जाएगा. அவர் வந்து பதில் சொல்வார் ஏதோ, அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க, சீக்கிரமே you will get rest, சீக்கிரமே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும், ரெஸ்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுங்க. இது மாதிரி வைஃப் வந்து பிரகாஷ் ஜி கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. प्रकाश जी इन प्रश्नों को मन में दोहराते हुए पंडित जी के घर पहुंचे. இதுக்கு பிரகாஷ் ஜி வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், தீஸ் கொஸ்டின்ஸை வந்து அவர் மனசுல வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே அப்படியே பண்டிட் ஜியோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு. पंडित जी ने जब प्रकाश जी को आते देखा तब बेहद खींच गए. पंडित जी வந்து பிரகாஷ் ஜி வந்து வர்றதை பார்த்துட்டு, when he saw him coming he got extremely annoyed, irritated. खींच गएனா அப்படியே இரிட்டேட் ஆயிட்டாரு, ஐயோ இவர் வராரே அப்படின்ட்டு ரொம்ப he became annoyed. தூரம் வர்றதை பார்த்துட்டே सोचने लगे कि बीमारी की अवस्था में भी कोई चैन से नहीं लेटने देता. அப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யாரு, பண்டிட் ஜி. ஐயோ உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் ஸ்டேட்லயும் நம்மளை வந்து நிம்மதியா படுக்கிறதுக்கு யாருமே விட மாட்டேங்கிறாங்க. प्रकाश बाबू चले आ रहे हैं मेरा सिर खाने. ஐயோ பிரகாஷ் பாபு வராரு என்னோட தலையை உடைக்க, அதாவது என் தலையை சாப்பிட்றதுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஜஸ்ட் இடியம், முகாவர், அதாவது கஷ்டப்படுறதுக்கு வராருங்கிறதுக்கு இப்படி சொல்றாரு. சிர் கானேனா நிஜம், சிர்னா ஹெட்டை சாப்பிட்றதுங்கிற மீனிங் வராது இதில். என்னை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மீனிங், கஷ்டப்படுத்துறதுக்கு வராரு அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு. कहूँगा कुछ और सुनेंगे कुछ. நான் ஒன்று சொல்லுவேன், பட் he will hear something else. அவருக்கு வேற ஏதோ கேட்கும் இப்படின்ட்டு பண்டிட் ஜி பிரகாஷ் ஜி வர்றதை பார்த்துட்டு இவ்வளவு நினைக்கிறாரு. ஐயோ நம்மளை வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் யாரும் என்ன நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறாங்க. இவர் வராரு, பிரகாஷ் பாபு வராரு, என் மண்டைய அவ்வளோதான் உடைக்கிறதுக்கு வராரு, அதாவது என்ன கஷ்டப்படுறதுக்கு வராரு. நான் ஒன்று சொல்லுவேன், அவருக்கு ஒன்று கேட்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. कमरे में पहुंचकर प्रकाश जी बोले. रूमல என்டர் ஆயிட்டு பிரகாஷ் ஜி வந்து சொல்றாரு, आपकी बीमारी की खबर सुनकर बड़ा दुख हुआ. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற நியூஸ் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா போயிடுச்சு. अब तबीयत पहले से ठीक है ना. இப்போ உடம்பு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ஓகே தானே, இப்போ பரவாயில்லையே தானே அப்படின்ட்டு பிரகாஷ் ஜி வந்து பண்டித் கிட்ட கேக்குறாரு. पंडित जी ने छिड़कर कहा. அதுக்கு அவர் பண்டிட் ஜி வந்து ரொம்ப கோவமாயிட்ட, he got annoyed and said, ठीक क्या है, मर रहा हूँ. ஓகேவா, நானே இங்க செத்துட்டு இருக்கேன், I am dying அப்படின்ட்டு சொல்றாரு. பிரகாஷ் ஜி खुश होकर बोले. அதுக்கு பிரகாஷ் ஜி சந்தோஷமாயிட்டு சொல்றாரு, यह तो खुशी की बात है. இது சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம்.
अभी आप खाते क्या हैं? நீங்க இப்போ என்ன சாப்பிடுறீங்க? என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி கேட்குறாரு. ஸோ இதான் செகண்ட் கொஸ்டினில் வைஃப் கேட்டது, வைஃப் சொல்லி கொடுத்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டார், உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டார். இப்போ செகண்ட் கொஸ்டினும் கேட்டார். பண்டிட்ஜி நே அவர் கீஜ்கர் கஹா, இன்னும் கோபமாயிட்டு சொல்றாரு பதில். ஜஹர் காத்தா ஹூம், பாய்சன் சாப்பிட்றேன், அதாவது விஷம் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இது சர்காஸ்டிக்கா பதில் சொல்றாரு. பிரகாஷ் ஜி கோ குछ सुनाई तो दे नहीं रहा था. அவருக்கு ஆக்சுவலா என்னது, அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறது அவருக்கு சரியா கேட்கவே இல்லை பிரகாஷ் ஜிக்கு. பஸ் ரட்டே ரட்டாயே தோத்தே கி தரஹ் போலே, அதாவது சொல்றதை சொல்லும் கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, கிளி மாதிரி அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே சொல்றாரு. ईश्वर करे काया पिया शरीर को लगे, और हाँ इलाज किसका चल रहा है. ஓ, பை காட்ஸ் கிரேஸ் சாப்பிட்றது குடிக்கிறதுலாம் உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கட்டும், ஒத்துக்கட்டும். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக யார்கிட்ட போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. பண்டிட்ஜி கா குஸ்ஸே சே புரா ஹால் தா, பண்டிட்ஜிக்கு ரொம்ப இன்னும் கோபமாயிடுச்சு. யமராஜ்கா அப்படின்னு பதில் சொல்றாரு. அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு யமராஜன் காட், யமா இருக்கார்ல, காட் ஆஃப் டெத், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போறதா சர்காஸ்டிக்கா பதில் சொல்றாரு. प्रकाश जी ने कहा, बस बस इनसे बढ़कर दूसरा कोई डॉक्टर है ही नहीं. ஆமா ஆமா, இவரை விட சிறந்த டாக்டர் இல்லவே இல்லை. उन्हीं का इलाज जारी रखिए, आपके सब कष्ट दूर हो जाएंगे. அவர்கிட்டே ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்க எல்லா கஷ்டமும் தூர போயிடும் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அதாவது யம தர்மர்கிட்டயே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லி சொல்றாரு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு தெரியாததுனால அப்படி சொல்லிட்டாரு. பத்னி நே தோ யஹி 3 சவால் சிக்காயே தே, வைஃப் இந்த 3 क्वेश्चंस தான் சொல்லி கொடுத்திருந்தாங்க. she has taught only 3 questions. पर प्रकाश जी ने अपनी अक्ल से एक और பாத் பூச்லி. ஆனா பிரகாஷ் ஜி தன்னுடைய மூளை யூஸ் பண்ணி, தன்னுடைய விஸ்டம் யூஸ் பண்ணி இன்னொரு क्वेश्चन கேட்டாரு சொந்தமா. हवा पानी बदलने कहीं दूसरी जगह क्यों नहीं चले जाते, ஃபார் எ சேஞ்ச் இன் ஏர் வாட்டர், அதாவது உடம்பு சரியில்லை, சரி ஒரு சேஞ்சுக்காக, ஒரு மாறுதலுக்காக நீங்கள் வேற பிளேஸ் எதுக்கு, அதர் பிளேஸ்க்கு எதுக்கு போகக்கூடாது, வேற ஏதாவது பிளேஸ்க்கு ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டு கேட்குறாரு. தான் மூளையை சொந்தமாக யோசிச்சு ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின். பண்டிட்ஜி ஆப்பே சே பாஹர் ஹோக்கர் போலே, பண்டிட்ஜி ஹி காட் ஃப்ரீக்ட் அவுட், அப்படியே கோவத்தில் அப்படியே ஃப்ரீக் அவுட் ஆயிட்டார். இதோ ரொம்ப காட் இரிட்டேட்டட் அண்ட் செட், என்னது, ஜி ஹா ஜஹன்னும் ஜா ரஹா ஹூ, ஆமா ஐ எம் கோயிங் டு ஹெல், ஜஹன்னும்னா ஹெல், நரகத்துக்கு போறேன் அப்படின்ட்டு சர்காஸ்டிக்கா பதில் சொல்றாரு. प्रकाश जी ने सोचा कि उन्होंने किसी अच्छी जगह का नाम लिया होगा. பிரகாஷ் ஜி நினைச்சாரு, பண்டிட் ஜி ஏதோ நல்ல பிளேஸோட பேர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டாரு. படே உற்சாக சே போலே, ரொம்ப எக்ஸைட்மெண்டோட சொன்னாரு. இஸ்ஸே அச்சி ஜகா தோ கோய் ஹை ஹி நஹி, இதை விட நல்ல பிளேஸ் இல்லவே இல்லை. தப் தோ ஆப் பகுத் ஜல்த் ஸ்வஸ்த் ஹோ ஜாயேங்கே, அப்போ நீங்க சீக்கிரமாவே ஹெல்த்தியா ஆயிடுவீங்க, சீக்கிரமாவே யூ வில் பிகம் ஹெல்த்தி அப்படின்ட்டு என்னது நரகத்தை போய் சொல்றாரு. ஆக்சுவலா கேட்கவே இல்லை அவருக்கு சரியா. ஸோ அது தெரியாம அவர் ஹெல் ரொம்ப நல்ல பிளேஸுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. யஹ் கஹ்கர் வே ஃபிர் ஆனே கா வாய்தா கர் சலே கயே, இது சொல்லிட்டு அவர் நான் திரும்ப வரேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ see you soon அப்படின்னு சொல்லுவோம்ல கிளம்பும் போது, அந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. पंडित जी गुस्से से अपना सिर पीटते रह गए. பண்டிட் ஜி கோபத்துல தன்னுடைய தலையை அடிச்சுக்கிட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு தலையை அடிச்சுப்பாங்கல்ல, இவர்கிட்ட போய் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளவுதான். சாராம்ச சம்மரி ஆஃப் த லெசன். பிரகாஷ் பாபு ஊஞ்சா சுன்தே தே, பிரகாஷ் பாபு ரொம்ப கத்தி பேசினாதான் அவர் காது கேட்கும். एक बार वे अपने बीमार पड़ोसी पंडित दीनानाथ का हालचाल पूछने गए. ஒரு முறை அவர் தன்னுடைய நெய்பர் பண்டிட் தீனாநாத்தோட வெல் பீயிங், நலம் விசாரிக்கிறதுக்காக போனாரு. பிரகாஷ் ஜி தோ குச் சுன் ஹி நஹி பா ரஹே தே, பிரகாஷ் ஜிக்கு
अवला ஒண்ணுமே கேட்கவே கேட்கல. इसलिए वे बार बार अपने प्रश्न ही पूछते रहे. அதனால அவர் வந்து திரும்ப திரும்ப தன்னுடைய क्वेश्चन கேட்டுட்டே இருந்தாரு. और पंडित जी भी क्रोधित होकर उल्टे जवाब देते रहे. पंडित जीயும் கோபத்துல வேணும்னே ஆப்போசிட்டா ஆன்சர் பண்ணிட்டே இருந்தாரு. சர்காஸ்டிக்கா உல்டே ஜவாப்னா ஆப்போசிட்டா आंसर பண்ணிட்டே இருந்தாரு. अंत में फिर आने का वायदा करके प्रकाश जी अपने घर चले गए. இந்த எண்ட் கடைசியில திரும்ப வரேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஐ வில் சி யூ சூன் அப்படிங்கிற ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். பிரகாஷ் ஜி வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. पाठ संदेश मैसेज गिवन बाय द लेसन. हास्य व्यंग्य का हमारे जीवन में महत्वपूर्ण स्थान है. சர்க்காசம் மாக்கரிக்கு நம்ம லைஃப்ல ஒரு इम्पॉर्टेंट प्लेस இருக்கு. इसके अभाव में मनुष्य आनंद से वंचित रह जाएगा. இது இல்லைன்னா இந்த காமெடி சென்ஸ் மட்டும் இல்லைன்னா மனுஷங்களுக்கு சந்தோஷமே இல்லாம போயிடும். they will be deprived of happiness if human beings lack mockery or sarcasm. व्याकरण एक दृष्टि में, ग्रामर इन ए ग्लांस. संज्ञा नाउन्स ला प्रकाश, परेशान, लोग, पड़ोसी, दीन दयाल. सर्वनाम प्रोनाउंस उन्होंने, किसी, वे, उनको, तुम. क्रिया वर्ब्स एक्शन वर्ड्स ला बोलना, सुनना, जाना, चलना. विशेषण एडजेक्टिव्स डिस्क्राइबिंग वर्ड्स बहुत, तीन, ऊंची, एक, दो. पठन और श्रुतलेख हार्ड वर्ड्स कमजोरी, अवस्था, कष्ट, अकल, उत्साह, स्वस्थ, जहन्नुम, वायदा. थैंक यू.